அப்படிம்பாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வேகமாக போயிட்டு வரும் வேற. கொரட்டை விட்டு பக்கத்தில் அவங்க பாப்பா அதுக்கு மேலே ஒரு கொரட்டை பிஷ் பிஷ் அவங்க சைஸுக்கு ஏற்ற கொரட்டை அவங்களும், இவர் சைஸுக்கு ஏற்ற கொரட்டை இவரும். அந்த டைமில் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவன் கத்திட்டு ஏஞ்சி ரூமுக்குள்ளே ஓடுவான். ஐயோ நிம்மதியாக தூங்க முடியல கூட நம்ம வீட்டில் ஒரே கொரட்டை சவுண்டு என்னால் முடியல அஷ் விஷ் அப்படிமா. ஏய் சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு அது மாட்டில் ஒரு பக்கம் தூங்குது பேசாமல் தூங்க அப்படின்னா நொய் நொய் நொய்ப்பா ஏஞ்சிப்பா வெளிலப்பா அப்படின்னாக்கா ஏஞ்சி ஆத்தத்தில் அங்கே போய் படுப்பான். உங்களால் நிம்மதியாக படுக்க விட முடியல. ஐயோ வீடா இது நிம்மதியாக தூங்க முடியல எப்போ பாரு கொரட்டை சவுண்டு இம்மா சவுண்டு கேட்குது அப்படிமா. என் பக்கத்தில் ஒருத்தர் கொரட்டை விடுறா, அதான் எனக்கு தூக்கம் வரல. டச் பண்ணால் ஓடிக்கும் கொரட்டை ஒட்டிக்கும் கொரட்டை அது வேற சொல்லி பயமுறுத்துறாங்க. அப்படின்னு பார்த்தா நான் எத்தனையோ வாட்டி கொரட்டை விடுறப்பெல்லாம் பக்கத்தில் நின்று தான் எழுப்பி விட்ருக்கேன். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால அது கொரட்டையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடு சொல்லுவாங்க. பக்கத்தில் நல்லா கொரட்டை விட்டுட்டே இருக்கும்போது ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கத்தில் போயிட்டு டம்முன்னு இப்படி தலைமாட்டில் போட்டோம்னா அதிர்ச்சியில் டக்குன்னு முழிக்கும் போது கொரட்டை அதோட விட்டுருவாங்கன்ட்டு. நாங்கள் அதையும் ட்ரை பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகலை. டேயில் ஒர்க்கு அதிகம், வண்டி நிறைய ஓட்டுறாரு. ஆமாம் உண்மைதான். அது இன்றைக்கெலாம் இவர் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் இன்றைக்கி என்னால் முடியலடின்ட்டாரு. நான் ஈவினிங் ரீல்ஸ் அப்லோடு பண்ணிகிட்டே இருக்கும்போது சுப்பு கூட என்ன பண்ணுறீங்கன்ட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ என் மடியில் நீ படு படு அப்படின்னு சோஃபாவில் நான் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டேன். தலையை வச்சு படுத்துக்கிட்டு நீட்டிகிட்டு இருந்தார். அப்போ தான் ஸ்கூல்லேருந்து பசங்களை ஈவினிங் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தோடனே மடியில் படு படுன்னா படுத்தா நெத்தியில் கையை வைக்கிற ஒரே பிசினி ஆட்டம். அவ்வளோ மண் வண்டியில். அப்போ தான் நாங்களும் மதியம் போயிட்டு ஒரே தாங்கவும் முடியல. என்னடா கொஞ்சம் கூட முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் வைப்ஸ் இருக்குல்ல அதை போய் பாப்பா போய் மாடியிலேருந்து எடுத்துட்டு சொன்னேன். அதை எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து அவருக்கு மூஞ்சி ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து இங்கே பாரு அழுக்கு பாரு எவ்வளோ மண் உனக்கு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு ஒரே ஒரு மூக்கில் ஒரு முடி வந்து நின்றுச்சு. இது என்ன இந்த முடி நானும் பார்க்குறேன் வெளியில் போகிறப்பெல்லாம் இந்த முடி வந்து நீ கட் பண்ணவே மாட்டியான்னு சொல்லி பிடிச்சி வச்சு ஒரு இழுத்தம் பாரு. அடி பாவி உன் மடியில் நான் படுத்த கொடுமைக்கு என்னைய போட்டு இந்த இழுக்கிறியே. ஏண்டி ஒரு மனுஷன் நான் ஹாயாக ஏசுருமுலையாக உட்காந்துட்டு வரேன், வேலைன்னு ஓடிட்டு வரேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கூட ஒரு லைவில் தூங்கிட்டு கொரட்டை விட்ட. ரொம்ப ஒர்க்கு இருக்கும் டயர்டாக அதனால தான். உண்மைதான். அதுக்கப்புறம் நான் தொடச்சி விட்டு அப்புறம் பிடிச்சி இழுத்து பார்த்தேன். அப்புறம் விடுறினாரு. அப்புறம் வரல, நாளைக்கு கத்திரிக்கோலை எடுத்து கட் பண்ணி விடுறேன் இரு அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே தொடச்சி விட்டால் மடியிலே தூங்கினார். அவரும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் எனக்கு முடியல, கால் மறுத்து போச்சு. ரொம்ப நேரமும் மடியிலே தூங்குவோம். அதுக்கப்புறம் முழிச்சோன்னே சரிம்மா நான் போயிட்டு டீ போடுறேன், டீ குடிக்கிறியா அப்படின்னு. டீ அப்படின்னாரு. டீ குடிட்டா ரொம்ப டயர்டாக இருக்க பாரு, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தூக்கி அவரை அப்படியே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவருக்கு பன்னெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சரி சாப்பிடு அப்படின்னு. கல்லாக இருக்குடி ஓவனில் வச்சு கொடுங்க, ஓவன்லலாம் ப்ரெட்டு வச்சா கல் மாதிரி ஆகிடும், ஒழுங்காக தொட்டு தின்னுடா அப்படின்ட்டு எல்லாத்தையும். மேடம் கொரட்டை விடுறதில்ல, நான் இந்த அளவுக்கு விட மாட்டேன். இன்னுமா லைவில் இருக்கேன். நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ தூங்குனா எப்படி காலைல 10 மணிக்கு தான் எழுந்திரிக்க போகிறீங்க எல்லாரும். பேசாமல் உட்காருங்கடா இங்கேயே. இப்போ வியூஸ் வேறு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நம்மளே பேசிக்கிட்டா தான் உண்டு. சாமி எப்படி பண்ணால் வராது, சாமி அப்படி பண்ணால் வராது. எதுக்கு இந்த லைவ் மெம்பர்ஷிப் போகுது? 90 மினிட்ஸ் லைவ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே மோனிமா, ஓகே தங்கம். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் எங்கே போக மாட்டோம். பாருங்கள் எத்தனை ட்ரெயின் செகண்ட் ட்ரெயின் போய்கிட்டே இருக்கோம் நைட்டுக்கு. கேட்குது கொரட்டை சவுண்டு. இப்போ தாங்க எனக்கு அந்த லைவே வருது. இங்கே பாருங்கள், இங்கே வருங்க. இப்போ தாங்க காட்சிகள் வந்து போடுது. ஆனால் கமெண்ட்ஸுங்கிறது இப்போ நீங்கள் போடுற கமெண்ட்ஸு இங்கே கரெக்டாக வருது. காட்சிகள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேக்கில் போயிட்டுருக்கு. நான் இருக்கேன், எனக்கு லீவு தான் நாளைக்கு. ஓவனில் வச்சா ரஸ்க் ஆகிடும். ஆமாம், பண்ணு ஓவனில் வச்சா ரஸ்க் ஆகிடும். பரோட்டா கூட வச்சாக்கா ரொட்டி மாதிரி ஆகிடும். ஷங்கர் கமெண்ட்ஸு ஞாபகம் வருது. என்ன
கிழக்கே போகும் ரயில். ஓ! உனக்கே அந்த நிலைமை என்ன இப்ப எங்க நிலைமையெல்லாம் நெனச்சு பாரு. உண்மதான் ரொம்ப கஷ்டம் தான் தல மச்சான். சரி. ம் பாரத், நீங்க இன்னமுமா கேட்டுட்ருக்கீங்க தூங்க போற நேரத்துல? புரிஞ்சா சரி, நாளைக்கு லீவு தான். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. அந்த மாரி அவர அப்படியே தூங்க வச்சுட்டு, அப்புறம் டீய போட்டு குடுத்துட்டு, அப்புறம் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா நான் மாடியில வந்து நான் ட்ரெஸ்ஸு மாத்த போறேன். வாயேன் என் கூட வந்து பக்கத்துல உட்காருன்னேன். என்னாடி எல்லாத்துக்கும் பயந்துட்டு கிடக்குற? உடனே அவன் மாமன்காரன், "அ அம்மாக்கு பயம். அதனால உன்ன கூப்பிடுதே" அடிச்சானா. பேசிக்கிட்டு இருக்கோம், துணைக்கு கூப்பிடுறேன்டா அப்படின்னு சொல்லி அப்புறம் இழுத்துக்கிட்டே வந்துட்டேன். அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்பா! சரி, ஓகே. தூங்குங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மூணு ஃபோனில் பார்க்குற ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைமிங்கில் ஓடுது. உண்மைதான், உண்மைதான். இப்போ தான் நான் வந்து உட்கார்றேன் சோஃபாவில். சரி, அது ஸ்கிப் பண்ணிட்டு இப்படி வரும். சரி டியர், எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க. ஓகே. குட் நைட். பாப்ஸு குட் நைட். பாப்ஸ் தூங்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போவே. அப்பா, ஒன்று உள்ளே பூந்துக்கிட்டு வலிக்குது. மதியம் தலை குளிக்கிறேன்ட்டு ஷாம்பு போட்டோம்மா தலையில். ஷாம்பு போட்டோன்னே பக்குன்னு இப்படி ஊற்றுச்சு. ஊற்றின உடனே ஒரே எரிச்சு தாங்கலை. அப்புறம் திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உருண்டையாக உறுத்துது. வலி தாங்க முடியல. நானும் ட்ராப்ஸ் எடுத்து 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 போட்டேன். இப்போ கண்ணை மூடி மூடி திறக்க திறக்க அப்படியே உறுத்துது இப்படி இப்படி. இப்போ நேரம் ஆக இந்த இடம் வலிக்குது. இங்கே எதுவும் இறங்குது. நானும் இப்படி இழுத்து பார்க்குறேன். இப்படி இழுத்து ஏதோ பண்ணுறேன். வலிச்சிக்கிட்டே இப்போ வின்னு வின்னுன்னு குத்துது. இப்போ என்னமோ உள்ளே வந்து பூந்துச்சு போல இருக்கு. சரி டியர், எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க. குட் நைட்டு. மோனி குட் நைட்டு. சங்கர் குட் நைட்டு. சரோ குட் நைட். தலைமச்சான் எல்லாருக்கும் குட் நைட். சரி டியர், சரி பார்த்துக்கிறேன். ஓகே டியர். சரிடா, சரிடா, ஓகேடா. பார்க்கலாம், பார்க்கலாம், பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம். போய் கிச்சனில் போய் சாப்பிட்டுட்டு தான் தூங்குவேன். ஷாம்பு தான் அது. கதை தெரியுமா தெரியாதா? என்னடா இந்த ஜோஷ்வா ஒரு கிறுக்கண்டா. இப்போ பாரு, சம்மந்தமே இல்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். சரி. கண்டிப்பாக மூனிமா. சரி சொல்லுங்களா, உடம்பு பார்த்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். தூங்குங்க. என்னால் கண்ணை முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ நேரம். மணி 2:22. சரி தூங்கு. காலைல 10 மணிக்கு எழுந்துறீங்க. ரீல்ஸ் இப்போ ஒரு 11 மணி போல் போட்டு விட்றேன். சரி. சரோ தூங்குடா, ஒழுங்காக படுத்து ஃபோனை பார்த்துட்டு இல்லாமல் தூங்கு.